மாறிய பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. ஆஹா, என் பாச போலவே வேஷம் போட்டிருக்கிற கபோதி நீதானா? ராஜா, உனக்கு பிடிச்ச பூரி கிடங்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. வேணாம் பாட்டி, எனக்கு வயித்து வலிக்குது. வயித்து வலிக்குதா? ஜிலாவுதீன், ஜிலாவுதீன். அம்மா, ஏன் கூப்பிட்ட? மூசாவுக்கு வயித்து வலிக்குதா, கொஞ்சம் சீரகம் கொண்டு வா, இல்லைன்னா சுக்கு காப்பி போட்டு கொண்டு வா. நில்லுங்க நில்லுங்க பாட்டி, எனக்கு வயித்து வலி சரியா போயிடுச்சு. கஷாயம் எல்லாம் எனக்கு வேணாம். மருந்து சாப்பிடாம எப்படிடா சரியா போகும்? சரியாயிடுச்சுன்னா விட்டுடுங்க. மறுபடியும் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் மறுபடியும் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். ஆனாலும் இவனுக்கு ஓவர் லக்கு. மூசா நில்லு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ எல்லாம் போனா நாங்க உயிரோடவே இருக்க நீ மாட்டோம். என்ன சொன்னாலும் கேக்குறோம், எங்களை விட்டு போயிடாத ராசா. ஆமாண்டா மூசா, நீ எது கேட்டாலும் நாங்க வாங்கி தரோம், நீ விட்டு போயிடாதடா. நான் எது கேட்டாலும் நீங்க வாங்கி தருவீங்க. ஆனா இப்ப எனக்கு எதுவும் வேணாம். டேய் மூசா, மூசா 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 என்னப்பா? மூசா வளவலன்னு பேசிட்டு இருக்காம காலாம்கி விடுங்க. அமைக்க விடுங்களேன். சொல்றா, நான் செய்யறேன். என்னப்பா, காலு ரொம்ப வலிக்குதா? நீ இங்கே இரு, நான் போய் டிஃபன் கொண்டு வந்து உனக்கு ஊட்டி விடுறேன். உங்களுக்கு என்னத்துக்கு சிரமம்? என் பிள்ளைக்கு ஊட்டி விட எனக்கு தெரியாதா? ஏன் அந்த உரிமை எனக்கு கிடையாதா? நீங்க யார் ஊட்டி விட்டாலும் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு தாத்தா ஊட்டி விட்டா மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். ஆமா, குளிப்பாட்ட தாத்தா, ட்ரெஸ் பண்ண தாத்தா, ஊட்டி விட தாத்தா. இங்க நாங்கெல்லாம் எதுக்காகடா இருக்கோம்? அம்மா, யாரு ஊட்டி விட்டா என்னமா? சாப்பிட்டா போதுமா நம்ம கண்ணு? அப்பா அப்பா என்னங்க ஜில்லா, அப்பா என்னடா? நீங்க ஊட்டி விட்டா தான் உங்க பேரன் சாப்பிடுவானா? ஊட்டுறது இருக்கட்டும், முதல்ல அவனை குளிப்பாட்டணும், அப்புறம் தான் டிஃபன் சாப்பிடுறது எல்லாம். வேணாம் தாத்தா. நீ குளிக்கணும், வாடா. இன்னும் 2 நாளைக்கு நோ குளியல். போங்க தாத்தா. சரியான கர்ப்ப பார்ட்டியா இருப்பான் போல இருக்கே. இப்ப நீ வரல, அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். டேய், தாத்தா கூப்பிட்டா அடம் பிடிக்காம போணும், போடா. பாட்டி கண்டிப்பா போகணுமா? ஏய், பாட்டி நான் பாட்டி, வாடா. வா. போறேன். வா, போடா. வாடா. பெருசு எங்க கூட்டிட்டு போகுது இவனை? யூ கோ, ஐ ஃபாலோ. வா, வாவுல. ஆஹா, சாத்திட்டாங்கய்யா, சாத்திட்டாங்க. உள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. பனியனை கழட்டவா தாத்தா? நீ எதையுமே கழட்ட வேண்டாம்டா. எதை கழட்டணும்னு எனக்கு தெரியும். அது என்ன குளிக்கிறதுனா பயப்படுற? நீ என்ன கரைஞ்சா போயிடுவ? இல்லையே. ஆமா தாத்தா, என்ன குளிப்பாட்டுறேன்னு நாடகத்தை போட்டு உள்ள கூட்டிட்டு வந்துட்டு மக ஏன் தூக்கி எறிஞ்ச? முட்டாள், உன்னையும் உன் நடவடிக்கையும் கண்காணிக்கிறதுக்கு என் பேரன் ஒரு குட்டி சக்தியை ஏவி விட்டுருக்கான். அதை வரட்டுத்தான் அப்படி செஞ்சேன். ஜாக்கிரதையா இருந்துக்க. அப்படியா? என்ன மாதிரி ஒரு போலி மூசாவை உருவாக்கி எங்க தாத்தா எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காரு. அந்த போலி மூசாவை கண்டுபிடிக்கதான் நம்ம மச்சி அனுப்பி வச்சிருக்கேன். மச்சி கூட கொஞ்ச நேரம் லூட்டி அடிக்கலான்னு வந்தா அவனை போய் துப்பறிய அனுப்பிச்சு வச்சிருக்கியே. டேய், இப்ப லூட்டியாடா முக்கியம். மூசா, நீ எதுக்கும் கவலைப்படாத. மச்சி நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வருவான். ஐயோ அம்மா, மாஸ், என்ன காப்பாத்துங்க. என்ன மச்சி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லார? தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைச்சா என்ன ஆகும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க தாத்தா என்ன கண்டுபிடிச்சு மக்கால ஒரு அடி அடிச்சாரு பாருங்க, என் மூக்கே போச்சு. எனக்காக நீ அடிபட்டதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மச்சி. உங்களுக்கு என்ன பார்த்தா வருத்தமா இருக்கு, ஆனா எனக்கு உங்களை நினைச்சா வருத்தமா இருக்கு. ஏன் மச்சி, ஏன் இப்படி சொல்ற? அவங்க வீட்ல அந்த டூப்ளிகேட் மூசாவை ஒரிஜினல் மூசா நினைச்சுக்கிட்டு ராஜா உபச்சாரம் பண்றாங்க. காலையில டிஃபன் யார் ஊட்டி விடுறதுன்னு ஆரம்பிச்சு காலை முக்கிறது கைய முக்கிறதுன்னு நான் நீனு போட்டி போட்டு கவனிக்கிறாங்க. என்ன வேணாலும் கேளு, நான் வாங்கி தரேன்னு பாஸோட அப்பா கொஞ்சுறாரு. அத பாக்கும்போது எனக்கு மட்டும் சக்தி இருந்தா அந்த டூப்ளிகேட் மூசாவை ஆசை தீர மிதி மிதின்னு மிதிச்சிருப்பேன். ஆனாலும் உங்க நிலைமை ரொம்ப பாவம் பாஸ்.
மூசா ஃபீல் பண்றியா? எனக்கு கிடைக்க வேண்டிய பாசத்தையும் பரிவையும் எவனோ ஒருத்த அனுபவிச்சுட்டு இருக்கான். நிரந்தரமா எனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு கௌரி. நீ கவலைப்படாத மூசா. கவலைப்படாம சந்தோஷப்பட சொல்றியா? நீ வாய மூடு. அவன் தான் உண்மையான மூசான்னு நினைச்சு அவங்க எல்லாம் அவன் மேல பாசம் காட்டுறாங்க. அவன் போலின்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி எறிஞ்சிட போறாங்க. நீ ஏன் மூசா அனாவசியமா கவலைப்படுற? நீ சொல்றது எனக்கு ஆறுதலா தான் இருக்கு. ஆனா அவனை அழிக்க வழி தெரியலையே. மச்சியையும் தாத்தா கண்டுபிடிச்சு அடிச்சு அனுப்பிச்சுட்டாரே. திரும்பவும் மச்சியையே அனுப்பிச்சு வை. அறிவு இருக்கா உனக்கு? அடிபட்டு வந்து நிக்கிற, திரும்ப மச்சியவே அனுப்பின்னு சொல்றிய. என்ன அழிக்கிறதுனே முடிவு பண்ணிட்டியா நீ? மூசா, நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவனை வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லு. நீ எது சொன்னாலும் நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கணுமா? அதுக்கே வேற ஆளை பாரு. வேற ஆளெல்லாம் பார்க்க முடியாது. மூசா வீட்டுக்கு நீ தான் போற. போலி மூசாவை பத்தி நீ தான் கண்டுபிடிக்கிற. பாஸ், இது அநியாயம், அக்கிரமம். நான் அங்க போக மாட்டேன். ஆளை விடுங்க. மச்சி கொஞ்சம் பொறுமையா தான் ரே. பாட்டில் என்ன சொல்லுதுன்னு நாமளும் கேட்போமே. நீ சொல்லு. உனக்கு தான் சக்தி இருக்குதுல்ல, அந்த மடையனை யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி பாதுகாப்பு வளையம் போட்டு அனுப்பு. அவன் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டான். கூடவே இருந்து போலி மூசாவை பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். இது தர்மம், நியாயம். மூசா, இனிமே நாங்க மச்சிய பார்க்கவே முடியாதா? பார்க்கலாம். அவனோட கடமை முடிஞ்சதும் அந்த பாதுகாப்பு வளையம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க மச்சியோட இஷ்டம் போல லூட்டி அடிக்கலாம். தேங்க்யூ, நல்ல யோசனை சொன்னதுக்கு. ஜானி, ஏன் தேவையில்லாம எங்கேயும் அங்கேயும் உலாத்திட்டு இருக்கிற? வசியம் மருந்த பில்லாரங்க கிட்ட கொடுத்து கோதண்டத்துக்கு கொடுக்க சொன்னமே, என்னாச்சுன்ற டென்ஷன் தான். கோதண்டத்துக்கு என்ன ஆனா நமக்கு என்ன? அதுக்கு எதுக்காக நீ வீணா டென்ஷன் ஆகுற? ஏண்டா, எல்லாத்தையுமே தப்பா தான் புரிஞ்சுக்குவேன்னு சத்தியம் பண்ணிட்டு பிறந்திருக்கியா? நான் சத்தியம் பண்ணிட்டு பிறந்திருக்கிறேன், நீ சாந்தமா பிறந்திருக்கிற. ஆனா கவலைப்படாத, எல்லாம் சுபமா முடியும். சுபமா முடிஞ்சா சந்தோஷம் தான். அதை விட சுலபமா முடிஞ்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிச்சயம் சுலபமா முடியும். ஏன்னா பில்லாவரங்கவும் சூப்பர்மேன். சக்சஸ் சக்சஸ். ஏய், ரெண்டு பேர் சேர்ந்து போய் ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ணிட்டு வந்தா ஒரு சக்சஸ் தானே சொல்லணும். ஏன் தேவையில்லாம ரெண்டு சக்சஸ் சொல்றீங்க? ஜானி பாஸ், கோதண்டத்துக்கு வசிய மருந்து கொடுத்தாச்சு. அவர் வசிய மருந்து சாப்பிட்டத ரெண்டு கண்ணால பார்த்தோம். எப்படி நீ ஒரு கண்ணாலியும் அவன் ஒரு கண்ணாலியுமா? சந்தேகம் கேட்கற ஒரு தப்பா ஜானி? சோ கோதண்ட வசிய மருந்து சாப்பிட்டா. அததான் அவங்களே சொல்லிட்டாங்களே. நம்ம அடுத்த மூவ் என்ன இன்ஸ்பெக்டர் ஆக்குறது தானே. எப்படி? நாளைக்கு நீ ஸ்டேஷனுக்கு போற, உன் மேல இருக்கிற கேஸ் ஃபைல கோதண்டத்தை விட்டு எடுக்க சொல்ற. எடுப்பானா? ஜானி வசிய மருந்து சாப்பிட்டுருக்கான்ல, நிச்சயமா எடுப்பான். அப்புறம் எல்லா ஃபைலையும் எரிச்சிடு. தட்ஸ் ஆல். ஃபைல எரிச்சிட்டா எல்லா கேஸ்ல இருந்து நீ விடுதலை ஆயிடுவேன். உறுப்பு இல்லன்றதுக்காக அவனை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நான் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவேன். சூப்பர். நீங்க இன்ஸ்பெக்டர் ஆனா எங்க ரெண்டு பேரையும் கவனிச்சுப்பீங்கல்ல? நான் இன்ஸ்பெக்டர் ஆவலனாலும் உங்க ரெண்டு பேரையும் கவனிச்சுப்பேன். சும்மா அமங்கலமா பேசாதீங்க. நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறோம். நான் இன்ஸ்பெக்டர் ஆவறேன், நீ ரிலீஸ் ஆவற. சூப்பர் சூப்பர். என்னடா வந்ததுல இருந்து சூப்பர் சூப்பர்ங்கறீங்க? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவங்க ரெண்டு பேரும் சூப்பர்மேன். கத்தாத ஜானி, பட்டாணி சாப்பிடு. அது நீ ஃபைல எரிக்கிறத அந்த கமிஷனரை கூட்டு வந்து காமிச்சு ஒன்னையும் உள்ள தள்ளுறேன் ஜானி. அப்பதான் என் மூளை என்னன்னு உனக்கு தெரியும். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அடிக்கிறோம். மம்மி, நாங்க காலேஜ்க்கு போயிட்டு வரோம் மம்மி. அப்படியே நாங்க எப்படியாவது போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துடுறோம். வேண்டாம், நரசிம்ம விஷயத்தை நான் வேற விதமா டீல் பண்றேன். நீங்க போங்க. சரி மம்மி, வரோம்.
பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? காலேஜுக்கு. எங்கேயும் போக கூடாதுன்னு எங்க பாஸோட உத்தரவு. நீங்களாம் வர வேண்டாம், நாங்களே எப்படியாவது போய்க்கிறோம். நீங்க இந்த வீட்டு வாசப்படியை தாண்டினீங்க, உங்க அம்மாவை சுற்றுவோம். ஐ, ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. நாங்க வேணா 1 2 3 சொல்லட்டுமா? இங்க பாருங்க, நாங்க சொல்றபடி நீங்க கேட்டு நடந்தா நாங்க 2 பேரும் உங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிப்போம். நிஜமாவா? ப்ராமிஸா? நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க நைஸா எங்க மாமா நரசிம்மன் இல்ல அவரை போட்டு தள்ளிடுங்க. நாங்க ஜெயிலுக்கு போயிடுவோம். அப்புறம் உங்க இஷ்டப்படி சுந்தரமா இருக்கலாம், அப்படிதானே? எங்க பாஸோட உப்பத்தனவங்க யாரும் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. ஏண்டா உங்க பாஸோட உப்பெல்லாம் நீங்களே போட்டு தின்னுட்டா அப்புறம் உங்க பாஸ் என்ன உப்பே இல்லாம பத்திய சோறா சாப்பிடுவாரு? என்ன கிண்டலா? அதப்படி எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி உப்பு தின்னு வளர்ந்தோம் துரோகம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யாராவது கொஞ்சம் வித்தியாசமா ஃபார் அ சேஞ்ச் ஸ்வீட் தின்னு வளர்ந்தோம் காரம் தின்னு வளர்ந்தோம்னு சொல்லுங்களேடா. ஏய், மரியாதை உள்ள போங்க. எஜமானிங்கள மரியாதை இல்லாம பேசக்கூடாது. நான் சிம்மன், நரசிம்மன். கண்டுங்களா? ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கு உங்க கழுத்துங்கள்ல தலா 3 முடிச்சு போட போறேன். அது நீ செத்தாலும் நடக்காது. பிபி சுகர்னு உடம்பு பூரா முக்காவாசி வியாதியை வச்சுக்கிட்டு 3 முடிச்சு போட வேணாம் சொல்ற, கைய வெட்டிடுவோம். நான் சிம்மன், நரசிம்மன். நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். என்ன நடக்குமோ அதைத்தான் நான் நினைப்பேன். டேய் எஜமானிங்களே, மேல கைய வைக்காம அப்படியே கூட்டிட்டு போய் ரூம்ல வச்சு பூட்டுங்கடா. நடங்க. நீங்க ஏன்டா நிக்கிறீங்க? வாசல்ல போய் வாட்ச் பண்ணுங்க, போங்க. சிம்மன், நரசிம்மன். ஏன் தள்ளுறீங்க? மூஞ்சிகளை பாரு, நல்லா வெச்சாங்க வேலைக்கால. ஏ கீதா, என்னடி வெளியிலேயே விட மாட்டேன்றானுங்க? ஃபோன் பண்ணி யாரையாவது உதவி கேட்கலான்னு பார்த்தா கூட ஃபோன் லைனையும் கட் பண்ணிட்டானுங்க. ஆ, எனக்கு ஒரு ஐடியா. இருடி பறக்காத, ஞாபகம் வந்தது மறந்துட போகுது. நமக்கு ஆபத்து, காப்பாத்துங்கன்னு பேப்பர்ல எழுதி வெளியில போட்டுடலாம். அத பாத்துட்டு தெய்வம் மாதிரி யாராவது காப்பாத்த வர மாட்டாங்களா? ஐயோ என் செல்லம், எப்படி இதெல்லாம் தானா வருது. பேப்பர் தேடு. ஏய் வேற அடி. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய வீடு! வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள ஆட்டோல தான் போகணும் போல இருக்குது. இவ்வளவு பெரிய காம்பவுண்ட பார்த்தா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? எனக்கு நம்ம முன்னாடி ஜெயில்ல இருந்தமே, அதான் ஞாபகத்துல வருது. அதான் மறந்து தொலைச்சிட்டுமே, அதையே திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துற. சரி, இவ்வளவு பெரிய வீட்டுல எப்படி ஸ்விம்மிங் பூல் இருக்கும்? அதுல எனக்கு ஜலக்கிரீடை பண்ணணும் ரொம்ப ஆசை. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம உள்ள போனோடனே எவனாவது நம்மள பாத்துட்டு கத்தி கூச்சல் போட்டான்னா அதுக்கு என்ன பண்றது? நாக்கு அறுத்துருவோம். நாக்கத்துக்கு அப்புறம் பெப்ப வேணானா சங்க அறுத்துருவோம். அதுக்கெல்லாம் நீதான் பொறுப்பு. நான் இருக்கேன், நீ கவலையப்படாத. ஏண்டா இவ்வளவு பெரிய காம்பவுண்ட் சுவரை எப்படி எகிரி குதிக்கிறது? நான் குளிச்சுக்கிறேன், என் மேல ஏறி குதி. போற தெரியல. என்னடா பேசிக்கிட்டே இருக்கும்போது கல்லு விழுகுது? அதான் மீட்டிங்லாம் கல்லு விழுகுதா? கரெக்டா. கவருக்குள்ள கல்லு விட்டுருக்கான். இரு பார்க்கலாம். என்னது? எங்கள் நாய்மாமன். சீ, தாய்மாமன்டா. ஓ, தாய்மாமன் நரசிம்மன் அடியார் குள்ளன் பந்து. சீ, வந்துடா. வந்து எங்களை வீட்டில் சிறையில் வைத்துள்ளான். நாங்கள் மிகவும் ஆபத்தில் இருக்கிறோம். காப்பாத்துங்கள், காப்பாத்துங்கள். இப்படிக்கு சீதா கீதா. ஏன் சீதாடா? ஏன் கீதாடா? உன்னை உள்ள கூட்டிட்டு போய் நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியலையே. என்ன டாமினேட் பண்றியா? ஐயோ, நான் எதுக்கு உன்னை டாமினேட் பண்றேன்? நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி. சரிடா, இப்படியே தான் வரணும். சரிங்க, வா. சகல வெளியே இவ்வளவு பில்டப் கொடுத்தமே, பிறந்த கேட்டுக்குள்ள ஒரு நாயும் காணோம். சீ, அதான் 2 நாய் இருக்கு. எங்க? நீ நானும் தான். டாமினேட் பண்ண மாட்டேன். சகல, இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு ஈ காக்கா கூட காணா. இந்த 2 எறும்பு வந்துருச்சு. யாரா நீங்க? இல்லங்கடா. டேய், நீ யாரா? முதல்ல எங்களுக்கு மரியாதை வழி விடு. ஆமா, நீ தான் நரசிம்மனா?
நான் தான் அந்த நரசிம்மன். அப்ப அவன் நாமம் போட்டிருக்கான், அது டம்மி. பாருடா, நாமத்திலேயே ஒரிஜினல் டம்மி இருக்குது. நம்ம 2 பேத்துல நான் தான் டம்மி. இந்த பார், நான் ஒரு எத்து விட்டா தலை எகிரிரும், நீ பரலோகம் போயிருவ. நான் உதைக்கவே வேண்டாம், தலை அசைச்சா போறோம், உங்க மேல அப்படியே புல்லட் பாயும். இது தீபாவளிக்கு வாங்கினதா? எது திப்பாவா? இல்ல துப்பாக்கி. அது டம்மி இல்ல, ஒரிஜினல். சார், நமக்குள்ள எதுக்கு சார் பிரச்சனை? எதா இருந்தாலும் பேசியே தீர்த்துக்கலாம் சார். ஒண்ணும் இல்ல சார், சீதா கீதா நாங்கெல்லாம் ஒரே காலேஜ்ல படிக்கிறோமா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம், வேற ஒண்ணும் இல்ல சார். எது நீங்க அவங்களோட காலேஜ்ல படிச்சீங்களா? ஏண்டா நீங்க வாழ்க்கையில டுட்டோரியல் காலேஜ் பக்கம் கூட போயிருப்பீங்களான்னு சந்தேகம். என்கிட்டயே புருடா வர்றீங்களா? இத பார், நான் 10 தான் எண்ணுவேன், அதுக்குள்ள ஓடி போயிடணும். ஏன் அதுக்கு மேல சொல்ல தெரியாதா? தெரியும், ஆனா அத கேட்க நீங்க இருக்க மாட்டீங்க. ரெடி? 1 2. சார், இந்தி எங்களுக்கு புரியாது, தமிழ்ல என்னங்க, நாங்க எங்க எப்படி ஓடுறோங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. ஓகே. 1 2 3 வந்துடுறா, ஓடிடலாம். 4 5 6. சிம்மன், நரசிம்மன். ஓசி பீடி கேட்டு தர மறுத்ததால் வாலிபர் கொலை. ஆடா பாவிகளா, எதுக்கு கொல்றதுன்னு விவசாயம் போச்சப்பா. பாஸ் தாத்தா அலாவுதீன், முதல் தடவை வந்தப்போ என்ன கண்டுபிடிச்சு மக்கால் அடிச்சியே, இப்போ என்ன கண்டுபிடிச்சு அடி பாப்போம். அலாவுதீன் கண்ணுக்கு நான் தெரியல. ஆஹா, நான் பேசுறது அவர் காதுல விழல. பாஸ் கொரனுக்கும் பாதுகாப்பு வளையம் போட்டுட்டாரா? Thank you பாஸ். வந்துட்டான். இந்த பரதேசிய தான் என்ன பண்றதுனே தெரியல. பெருசு, எனக்கு பயமா இருக்கு பெருசு. எதுக்கு பயப்படுற? நீ என்னமோ தைரியமா உன் பேரங்கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்ட. அவன் என்னடானா என்ன வேவு பார்க்க ஆள் அனுப்புறான். என்னோட மைனஸ் பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அத்தோட என்னோட சாப்டர் க்ளோஸ். டேய், என் கண்ணில் படாம எதுவுமே நடக்காதுடா, நீ தைரியமா இரு. உன் கண்ணுக்கு தெரியாம எதுவும் நடக்காதா? ஓ நொள்ள கண்ணை நோண்டி குப்பையில போடு. ஏயா 21ஆம் நூற்றாண்டுல இப்படி ஜோக் அடிக்கிற? நான் இருக்கிற வரைக்கும் அவனால உன்னை எதுவும் பண்ண முடியாதுடா. சரி, என் கண்டை எதுல இருக்குன்னு தெரியாத வரைக்கும் தானே நான் பொழைப்பேன். தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான், எனக்கு சங்கு ஊதிடுவாங்க. அத தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு சங்கு ஊதத்தானடா ராஜா